எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு தக்காளி ஸ்வீட்டு. ரொம்ப யூனிக்கான இந்த ஸ்வீட்டு மேக்ஸிமம் எல்லா வீட்டு கல்யாணத்துலேயும் வச்சுருப்பாங்க. அதுதான் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், நான் 1 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காஞ்ச திராட்சை, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, அது கூட ஒரு சின்ன பீஸு பட்டை, ஒரு 3 லவங்கம், 4 ஏலக்காய் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1 கப் சுகர், கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே இந்த தக்காளியை போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். நம்ம ஊற்றி வச்சுருக்கிற தண்ணி இந்த தக்காளியை விட அதிகமாக இருக்க வேண்டாம். மூடி வச்சு இப்போ வேக வைக்க போகிறோம். இப்போது நம்மளோட தக்காளி நல்லா வெந்துடுச்சு. அதோட தோல் எல்லாமே நல்லா பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தக்காளியை எடுத்து மேலே இருக்கிற அந்த தோலை மட்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சு எடுத்துக்கிறோம். இதுதான் சரியான பதம். இப்போ மசிச்சு எடுத்ததில் டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட தக்காளி நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் கூட நல்லா குழஞ்சி வரணும். நல்லா குழஞ்சி ஜெல் மாதிரி ஆகும். அந்த பதம் வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். இப்போது நம்மளோட தக்காளி ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துடுச்சு. இடையில எடுத்து நம்ம இந்த மாதிரி கிளறி விடணும். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் சேர்த்துக்கணும். இந்த பதத்தில் நம்ம சுகர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மெல்ட் ஆகியிருக்கும். அது இந்த சுகர் கூட சேர்ந்து நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டு இருக்கணும். இப்போது ஒரு பேனில் நெய் போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரியும் திராட்சையும் நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். முந்திரி நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட தக்காளி ஜாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பதம் வர வரைக்கும் நல்லா கிளறி விடணும். தண்ணி இருக்கக்கூடாது. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது அது கூட சேர்த்தாச்சு. நெய்யோட வாசனை ரொம்பவே மணமாக இருக்குது. இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நம்மளோட தக்காளி ஸ்வீட் ரெடி. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.